ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் என்டர்டெயின். நம்ம பார்க்குறது இப்போது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல். இதிலிருந்து நிச்சயமாக ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த என்னெல்லாம் அந்த ஓரெழுத்து அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆ அப்படின்றால் 8 அழகு, 2 அர்த்தங்கள் இருக்குது. ஆ அப்படின்னா பசு, ஆன்மா, அச்சா மரம். ஈ அப்படின்னா அம்பு, கொடு, பறக்கும் பூச்சி. ஊ அப்படின்னா 2. ஊ அப்படின்னா உணவு, இறைச்சி. ஏ அப்படின்னா 7 வினா எழுத்து. ஏ அப்படின்னா அம்பு, சிவன், திருமால். ஐ அப்படின்னா அழகு, அரசன், தலைவன், கடவுள், 5 அவ்வளோ ஐயில் இருக்குது. ஓ அப்படின்னா நிகர், பொருந்து. ஓ அப்படின்னா வினா, வியப்பு, மதநீர் தாங்கும் பலகை, மகிழ்ச்சி. இவ்வளோ இருக்குது ஓ அப்படிங்கிறது. கா 1 நான்முகன், நெருப்பு. கா சோலை, காவடி, காவல். கு குற்றம், பூமி. கூ பூமி, கூகை. கை அப்படின்னா கரம், ஒழுக்கம். கோ கொள்ளு. கோ அரசன், இறைவன், சிவபெருமான், பசு. சி அலட்சியம், இகழ்ச்சி, லக்ஷ்மி, கிளறு, ஒளி. சே அப்படின்னா எருது, காளை, சிவப்பு, மரவகை. சை அப்படின்னா இகழ்ச்சி. சோ அப்படின்னா அரண், மதில், நகர். ஞா அப்படின்னா சுட்டு, பொருந்து. ஞை அப்படின்னா இகழ்ச்சி. தா அப்படின்னா பிரம்மன், பிரம்மம் அல்லது குபேரன். தா அப்படின்னா கொடு, அழிவு, தாண்டுதல். தீ அப்படின்னா நெருப்பு, ஒன்றுக்கு இனிமை. தூ அப்படின்னா உன், துன்பம். தூ அப்படின்னா தூய்மை, வெண்மை, பகை. தே அப்படின்னா தெய்வம், அருள். தை அப்படின்னா திங்கள், 1 மாதம். நா அப்படின்னா சிறப்பு, மிகுதி. நா அப்படின்னா நாக்கு, அயலார். நீ அப்படின்னா முன்னிலை, பெயர். நூ அப்படின்னா தோணி, புகழ், நேரம். நூ அப்படின்னா அணிகலன், யானை, எள். நே அப்படின்னா அன்பு, அருள். நை அப்படின்னா மருந்து, இகழ்ச்சி, குறிப்பு. நோ அப்படின்னா துக்கம், நோய். நோ அப்படின்னா துன்பம், மருந்து, நோகுதல். பா அப்படின்னா பஞ்சமம். பஞ்சமம் என்றால் இசை ஒலி. அப்புறம் காற்று, சாபம். பா அப்படின்றால் பாட்டு, அழகு. பி அப்படின்றால் அழகு. பூ அப்படின்னா மலர், புவி. பே அப்படின்னா நுரை, அழகு, மேகம். பை அப்படின்னா பசுமை, கொள்கலம், இளமை. போ அப்படின்னா செல், போதல். மா அப்படின்னா காலம், சந்திரன். மா அப்படின்னா பெரிய, பெரிய, அப்புறம் விலங்கு, மாமரம், அழகு, மேன்மை. மீ அப்படின்னா மேலே, அப்புறம் உயர்வு. மூ அப்படின்னா மூப்பு, 3. மே அப்படின்றால் மேன்மை, உயர்வு, அன்பு. மை அப்படின்றால் குற்றம் இருக்குது, இருள், கருமை, அஞ்ஞனம், எழுதுமை. மோ அப்படின்னா மோத்தல். யா அப்படின்னா ஐயம், ஒரு வகை மரம். யா என்றால் ஒரு வகை மரம் கூட இருக்குது, யாவை அப்படின்ட்டு இருக்கு. வா அப்படின்றால் வருக. வி ஆனால் மலர், பூ, விரும்புதல். வி கூட ஒரு தேர்வில் கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி வி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு மலர் ஒன்று இருக்குது, பூ ஒன்று இருக்குது, விரும்புதல்.
வை அப்படின்னால் வைத்தல் வைக்கோல். வாவ் அப்படின்னா கைப்பற்றுதல் ஒலி குறைப்பு. இது இந்த இவ்வளோத்துல நிச்சயமாக ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு டெக்னிக்கோடு படிக்கிறதா இருந்தால் இதில் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாதது மட்டும் நம்ம ஓரளவுக்கு ஞாபகம் வைத்திருக்கலாம். மிச்சம் எல்லாமே இப்போ போ அப்படின்னா செல் போதல், நமக்கு ரொம்ப படிக்கணும் இல்லை. போ அப்படின்னா செல் போதல், ஓகே. மீ அப்படின்னா மீ மேலே உயர்வு, அப்படி ஓகே. அப்புறம் வா அப்படின்னா வருக, வருக மட்டும்தான் அதுக்குடைய பொருள். இப்படி கொஞ்சம் நம்ம பார்த்து படித்தா ஒரு ஒன்று ரெண்டு நிச்சயமாக 1-2 கேள்விகள் கேட்கப்படும். படிங்க, பயன்பெறுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.